மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது, நம்ம இன்றைக்கி 3 கன்று மாடுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. இப்போ நம்ம 3 கன்று மாட்டில் முதலாவதாக பார்த்துட்ருக்கிற பசு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பால் மயிலையில் இருக்கக்கூடிய 3ஆம் ஈத்து சேர்ந்த 40 நாள் ஆன காளை கன்றுடன் இருக்குங்க. மயிலை காளை கன்றுடன் இருக்குது. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைத்து கறக்கணுங்க. கறவை கால் அணைச்சி கறந்து பழகிருக்குங்க போன 2 ஈத்துலேயும். அந்த மாதிரி மாட்டை இந்த மாதிரி தூண்லேயோ மரத்துலேயோ நம்ம கட்டிட்டு கன்று கீழே இந்த மாதிரி கட்டிட்டோம்னா நம்ம கறவைக்கு கால் அணைச்சதுக்கு கம்முன்னு நிற்குமுங்க. அணைக்கிறதுக்கு அது பாட்டுக்கு நிற்கும். அணைச்சி கறந்து பழகிறனால இந்த மாதிரி நம்ம அணைச்சிட்டு நம்ம பால் கறக்கலாமுங்க. நம்ம மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்குங்க. நம்ம காங்கேய இனத்தை சேர்ந்த பசுக்கள், கன்றுடன் கூடிய பசுக்கள், சினை பசுக்கள் அனைத்தும் நம்ம பதிவில் கொண்டு தெரியப்படுத்துகிறோமுங்க வெளியில். நீங்கள் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பசுக்களின் பதிவு நம்ம போட்டுட்ருக்குறோம். அது உங்களுக்கு தெரிய வருங்க. அதில் உங்களுக்கு தேவையான பசுக்கள் நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்துறதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய பதிவு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாமுங்க. நீங்கள் அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பசுக்களை எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம். இப்போ இந்த பசு பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து நல்ல பால் மயிலையில் இருக்கக்கூடிய மயிலை பசுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கன்று இன்றி இப்போ 40 நாள் ஆகுதுங்க. இந்த கன்று இப்போ 40 நாள் ஆகுதுங்க. இந்த பசு முதல் ஈத்து 2ஆம் ஈத்தில் பார்த்திங்கன்னா கன்று ஈன்றதுலேருந்து 7லேருந்து 8 மாதத்து வரைக்கும் இது பால் கறந்துருக்குதுங்க. கறவையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா காம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல 4 காம்பும் நல்ல ஒரே மாதிரி காம்பு அமைப்பில் கறக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பஞ்சாட்டம் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்குங்க கறக்கிறதுக்கு. பீரும் பார்த்திங்கன்னா பால் நல்ல பெரும்பீராக விழும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்க. இந்த பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லி கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. நீங்கள் காங்கேய இனத்தை சேர்ந்த பசுக்கள் வளர்ப்புக்கு கன்றுடன் கூடிய பசுக்கள், சினை பசுக்கள் இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அனைத்து விதமான தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்தலாங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவை திறன் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு 2லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் நம்ம பால் தாராளமாக கறந்துக்கிற அளவுக்கு இருக்குங்க மடியில். அது போக கன்றும் நல்லா ஊட்டிக்குதுங்க. 4 ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 5 லிட்டர் நம்ம பால் கறந்து எடுத்துக்கலாமுங்க. கன்று அது போக நல்லா ஊட்டிக்குதுங்க. இந்த பசுவும் கன்றுனுடைய நம்ம மதிப்பு பார்த்திங்கன்னா 57,000 சொல்கிறோம். அனுசரித்து கொடுக்கலாமா? வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்களுக்கு அனுசரித்து நம்ம கொடுக்கலாமுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோல் நைஸில் நல்ல பால் மயிலையில் கண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பால் குடிச்சிக்குதுங்க. நல்லா பால் வரதுனால மாட்டில் மடியில் நல்லா பால் இருக்கிறதுனால பால் நல்லா குடிச்சிக்குதுங்க. கன்று நல்லா பார்த்திங்கன்னா இந்த கன்று பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 10 மாதத்து கண்ணாக இருக்கும்போது ஒரு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் நம்ம கொடுக்கலாமுங்க சந்தை மதிப்புக்கு. அந்த மாதிரி நல்லா கன்று வந்துடும். நல்லா துடிப்பான நல்ல ஒரு எலும்பு சத்து நல்ல ஒரு போன் வெயிட்டான கண்ணாக இருக்கக்கூடிய இதாக இருக்குதுங்க. அந்த அமைப்பில் நல்ல ஒரு திமிழேத்தமான கண்ணாக இருக்குது. இந்த பசு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தணும்னாக்கா நீங்கள் தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதோட கறவை திறனும் பார்த்திங்கன்னா அதேமாரி இது 2.5 லிட்டர் பக்கமாக நம்ம கறந்துருக்குறோம். அதுபோக கன்று நல்லபடியாக ஊட்டிக்குதுங்க. நம்ம கண்ணை ஊற்றிவிட்டாலும் அது நல்லா கன்று வயிறனமும் மறுபடியும் ஊட்டிக்குங்க. கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய உடம்பமைப்பில் நல்ல ஒரு லைனேஜ் கண்ணாக இருக்குதுங்க. இப்போ 2ஆவதாக பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய பசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருந்தாரை மயிலைன்னு சொல்லக்கூடிய 3ஆம் ஈத்துங்க. 3ஆம் ஈத்து கருந்தாரை மயிலை கன்று இன்றி இப்போ 1 வாரம் ஆகுதுங்க. மயிலை காளை கன்றுடன் இருக்கக்கூடிய இந்த பசுவுங்க. இந்த பசு 3ஆம் ஈத்து மயிலை காளை கன்றுடன் இருக்குங்க. இந்த பசுவும் கறவைக்கு காலை அணைத்து பழக்கியிருக்கிறாங்க. முதல் 2 ஈத்துலேயும் காலை அணைச்சி பால் கறந்து பழக்கியிருக்காங்க. இதேமாரி நம்ம கண்ணை ஊற்றுட்டு காம்பெல்லாம் சிறப்பு வச்சோடனே கண்ணை பிடிச்சி இந்த மாதிரி முன்னாடி கட்டினதுக்கப்புறம் நம்ம கறவை பார்த்திங்கன்னா காலை இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் அது பாட்டுக்கு அமைதியாக நிற்குமுங்க. இந்த மாதிரி காலை கட்டிட்டோம்னா அது நம்ம பால் கறந்துக்கலாம். இந்த பசு நல்ல ஒரு கருந்தாரை மயிலை கன்று இன்றி இப்போ 10 நாளில் அவங்க 1 வாரத்துக்கு மேலே ஒரு 10 நாளுக்குள்ளே ஆகுதுங்க. இந்த பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ்,
பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த பசுவின் காம்பு அமைப்பு பார்த்திங்கனாலும் அதேமாரி 4 கம்பும் கறவை நம்ம வந்து பால் கறக்கிற நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 4 கம்பும் நல்ல ஒரு சுரப்பில் நல்ல ஒரு ஒரே சீராக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. கறவையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கறவை திறன் இருக்குங்க. இது நேரத்துக்கு இது 2க்கு மேலே நம்ம பால் கறந்து எடுத்துக்கலாமுங்க. நேரம் ஒரு 2 லிட்டருக்கு மேலே நம்ம கறந்து எடுத்துக்கிட்டு கண்ணும் அது போக நல்லா ஊட்டிக்குதுங்க. நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் இந்த பசுவில் நம்ம பால் கறந்து எடுத்துக்கலாம். கன்றும் அதேமாரி நல்லா ஊட்டிக்குதுங்க. இந்த பசுவும் கன்றும் நம்ம வந்து மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது 52,000 சொல்கிறோமுங்க. அனுசரித்து கொடுக்கலாமுங்க. நல்ல ஒரு மயிலை காளைக்கன்றுடன் நல்ல ஒரு திமிழ் அமைப்பில் நல்ல ஒரு உடம்பமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாரத்தான மயிலை காளைக்கன்றுடன் இருக்கக்கூடிய 3ஆம் ஈத்து கருந்தாரை மயிலை பசுங்க. இந்த பசுவும் நம்மளும் பால் கறக்கிறது பார்த்திங்கன்னா நேரம் 2 லிட்டருக்கு மேலே கறந்துக்கிறோம். அதுபோக கன்று நல்லா ஊட்டிக்குதுங்க. இந்த பசுவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தணும்னாக்கா எங்களுக்கு ஒரு கரெக்டான மீடியமான விலையில் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அனைத்து விதமான தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம். பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், திருநெல்லி கோயில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. நம்ம மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் எப்போவுமே காங்கேயத்தை சேர்ந்த கன்றுடன் கூடிய பசுக்கள், அதிக கறவை திறனில் இருக்கக்கூடிய பசு, அதே சமயம் சினை பசுக்கள், நிறை மாத சினையில் இருக்கக்கூடிய பசுக்கள் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி உங்களின் தேவைக்கு ஏற்ப எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அனைத்து விதமான பசுக்களோட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாமுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 லிட்டர் பக்கமாக பால் கறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணை ஊற்றி விட்டோம்னா அந்த கண்ணும் நல்லா ஊட்டிக்குதுங்க. நல்லா பால் ஊட்டிக்குது. நேரத்துக்கு 2 குறையில்லாமல் இந்த பசுவில் நம்ம பால் கறந்து எடுத்துக்கலாமுங்க. இந்த பசுவின் மதிப்பு பார்த்திங்கன்னா கன்றும் பசுவின் மதிப்பு நம்ம 52,000 சொல்கிறோம். வளர்த்துறவங்களுக்கு வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்களுக்கு நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க. நம்ம வந்து காங்கேய இனத்தில் எப்பவுமே வந்து பசுக்கள் வந்து மயிலை, காரி, செவலை, காராம்பசு ஆகிய மாடுகள் நம்ம எப்பவுமே இருக்குமுங்க. இப்போது 3ஆவதாக இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது காங்கேய இனத்தை சேர்ந்த நல்ல இரத்த செவலைன்னு சொல்லக்கூடிய செவலை பசு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கன்றோடும் இருக்குங்க. இந்த பசு வந்து 4 பல்லுங்க, 2ஆம் ஈத்து காங்கேய இனத்தை சேர்ந்த செவலை பசு, 15 நாள் ஆன செவலை காளை கன்றுடன் இருக்குங்க. இந்த பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், திருநெல்லி கோயில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக லட்சணத்தில், நல்ல ஒரு தோல் நைஸில், நல்ல மடிக்காம்பு சுத்தத்தில், நல்ல ஒரு மடி அமைப்பில் இருக்கக்கூடிய 2ஆம் ஈத்துக்கு 4 பல் கிடையாதுங்க. நல்ல ஒரு முக லட்சணம், நல்ல ஒரு கன்று பார்த்திங்கன்னா நல்ல செவலை காளை கன்று, நல்ல ஒரு நாளைக்கு பூச்சிக்கு இல்லை ரேஸுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு துடிப்பான செவலை காளை கன்றுங்க. இந்த பசுவும் கன்றும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், திருநெல்லி கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா கன்று வந்து இப்போ 15 நாள் ஆகுதுங்க. நல்லா பால் குடிச்சிக்குது. தாய்மாட்டில் நல்லா பால் சுரப்பு இருக்கிறனால நல்லா பாலும் குடிச்சிக்குதுங்க. இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தலையத்தில் ஏற்கனவே வச்சு வளர்த்துனவங்க இந்த மாதிரி ஒட்டை கட்டிட்டு மரத்துலேயோ தூண்லேயோ கண்ணை பிடிச்சி கீழே கட்டிட்டோம்னா அதுக்கு பால் கறவைக்கு கம்முன்னு நின்றுக்குதுங்க. ரொம்ப நெடிக்கமாக விட்டு கட்டும்போது அது நெகர பார்க்குதுங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாட்டை இந்த மாதிரி கறந்து பழக்கினால நம்ம வந்து மரத்துலேயோ தூண்லேயோ நம்ம வந்து ரொம்ப நெடிக்கமாக விடாமல் இந்த மாதிரி கட்டிட்டோம்னா அது பாட்டு கம்முன்னு நிற்குங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவை வந்து அனைத்தும் கறக்கலாம், கால் அணைச்சும் கறக்கலாம், கால் அணைக்காமையும் கறக்கலாமுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம பசுவை கட்டிட்டோம்னாக்கா அது வந்து கறவைக்கு அமைதியாக நின்றுக்குதுங்க. இந்த பசுவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பால் சுரப்பு இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு நம்ம 2.5 உறுதியாக நம்ம வந்து பால் கறந்து எடுத்துக்கலாமுங்க. 2.5 லிட்டருக்கு பக்கமாக நம்ம பால் நல்லாவே கறந்து எடுத்துக்கலாம். அது போக கண்ணும் நல்லா நம்ம ஊட்டிக்குது. ஒரு வேலைக்கு பார்த்திங்கன்னா 2.5 வரைக்கும் நம்ம பால் கறந்து எடுத்துக்கலாம். 2.5 லிட்ரு, 4 ஒன்றுக்கு 5 லிட்டருக்கு நம்ம குறையில்லாமல் பால் நல்லா எடுத்துக்கலாமுங்க. உங்களுக்கு வந்து பால் நல்லா வேணும், பல்லு பாக்கியில் பசு வேணும், செவலையில் வேணும், நல்ல முகலட்சத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் பதிவில் இருக்க தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அனைத்து விதமான தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசுவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாமுங்க. இந்த பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், திருநெல்லி கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. இந்த பசுவின்
கன்றுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 63,000 நம்ம சொல்கிறோம். அனுசரித்து தரலாமுங்க. வளர்த்துறவங்களுக்கு, வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்களுக்கு நம்ம அனுசரித்து கொடுக்குறோமுங்க. இந்த பசுவின் கன்றினுடைய அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இப்போ பசுக்கள் வந்து நம்ம விற்பனைக்கு இருக்கிறத நம்ம வந்து பதிவில் கொண்டுட்டு வரோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதில் தேவையான பசுக்கள் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிட்டு போய் வளர்த்தலாமுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக லட்சணம், கொம்பு அமைப்பு, நல்ல ஒரு கண்ணு மொழியில் கண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல துடிப்பான கண்ணாக, நல்ல சுத்த செவலை காளை கன்றுடன் இருக்கக்கூடிய 15 நாள் ஆன செவலை காளை கன்றுடன் இருக்குது. நம்மக்கிட்ட மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே காங்கா இனத்தை சேர்ந்த மயிலை, செவலை, காரி, காராம்பசு ஆகிய சினை பசுக்கள், கன்றுடன் கூடிய பசுக்கள் எப்பவுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதன்படி நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம். இந்த பசு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பெண்கள் பால் கறக்கிறதும் அதே பதிவில் வந்து நம்ம வீடியோ பதிவில் பார்த்தோம். இப்போ அதே சமயம் ஆண்கள் கறக்கிறதுக்கும் இதேமாரி யார் வேணாலும் இந்த மாதிரி மாட்டை வந்து குருவலாக கட்டுறோன்னு சொல்லுவாங்க, ஒட்டை கட்டுறதுன்ட்டு. இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம வந்து கண்ணை பிடிச்சி இந்த மாதிரி கீழே கட்டிட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு நம்ம பால் கறந்து நம்ம எடுத்துக்கலாம், முன்னிக்குங்க. இந்த பசுவும் கன்றுனுடைய மதிப்பு நம்ம வந்து 63,000 சொல்கிறோம். அனுசரித்து கொடுக்கலாமுங்க. நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பசுக்கள் காங்கை இனத்தை சேர்ந்த அனைத்து விதமான பசுக்கள் வளர்ப்பு வேறு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்க நீங்கள் எப்போ வேணாலும் பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம என்ன ஒரு சந்தேகம்னாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு என்ன ஒரு விளக்கமோ அதை கொடுத்து நம்ம பண்ணலாமுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்ம வாகன வசதி ஏற்படுத்தி தரோமுங்க. அனைவருக்கும் நன்றிங்க.